இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? வெள்ளை பூசணிக்காவில் ஹல்வா. இந்த மாதிரி உள்ளே இருக்க சதப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்து நல்லா துருவி வச்சுக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் கையால் பிழிஞ்சிட்டு வானலில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதில் ட்ரை நட்ஸ் நம்ம முந்திரி பிஸ்தா அது மாதிரி எது வேணால் நம்ம இஷ்டத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே வானலில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நம்ம துருவி வச்சுருக்க பூசணிக்காயை நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க தண்ணியிலேயே அது மூழ்கிற அளவு தண்ணி கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். எல்லா தண்ணியும் சேர்த்தா அதிகமாகிடும். அதனால் திட்டமாக தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறமா தண்ணியெலாம் ட்ரை ஆனதும் இதில் 1 கப் பூசணிக்கானா 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்ல சர்க்கரை கரைஞ்சதும் தேவைப்பட்டால் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். கலர் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வர ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். ஒரு 3 to 4 days வரைக்கும் இது ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப்